உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுதை குத்த வச்சு உட்கார்ந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்கண்ணே. அட என்றா வாங்க. அது எந்தக்கு என்ன கூப்பிட்ட? அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா அழிச்சு வாயா. தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாறதுல உண்டாகுது. வானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கே? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பா நீ பண்ற. ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கனா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கனா? இங்க இருந்து போக முடியாது. பதில் சொல்லிட்டு போனேன். சொல்லியா? ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு. வந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோனோ நோனோ பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குது. உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். அரே, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கா வா, மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க, நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. அடங்கோக்க மக்கா, 5 புள்ளி இருக்குதாண்டா. சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனிக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்துன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டரு, இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, ஐயோ நாயே, கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடே? யாருடி? இல்ல யாரு டாடா? பிச்சு போடுவேன், கால வரைக்கு போடுவேன். ஏண்டே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட செருப்பு கண்ணா? ஐயோ, காட்டடி பல்லு. ஆத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாசரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா. அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. இருங்கடா, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா, அரியன் கோண காலத்து இருக்கே. ஆளாளுக்கு எம்பட காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமக பாரு என்றா சொல்றா? இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? ஏன்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்பு கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறது கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? அடியே, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமலி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க. வாயில கொழுக்கட்டையை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்குடா கொழுக்கட்டையை வச்சிருக்க?
எனக்கு காட்டானுங்க அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க ஆவனா தான் 2. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னென்ன? எலுமிச்சம்பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சங்காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன். இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கெட்டவனுங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. ஐயோ, என் பணத்துக்கு எவனும் பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். சாப்பிடுங்க. சரி அம்மை போடுங்க. பொய் வைக்க போறீங்கல்ல? ஆமாங்க. அப்ப சாப்பிடுங்க. ஓ, பாயசம் கொண்டாங்க. யார் நேரம் ஆகுது இல்ல? உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையா தேத்தலன்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கே. மட சாம்பிராணி தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்க மக்கா. அழுதா விட்டுருவனா? சொல்றா. ஏய் 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 குழந்தை பையா, நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க. இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்றா? அவர் தடி குடுந்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க. அண்ணே அண்ணே, புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா? இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுறேன். இது கொஞ்சம் இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இது அரை. இப்போ காலு. காலு. ஐயோ, இப்பவும் காலு. இனிமேல் காலு. டேய், டேய், வேட்டி எடுத்து போடா. அது என்ற வேட்டிங்க. ஒன்றரை வேட்டியா? ஆமாங்க. அவங்ககிட்ட ஏன்டா வேட்டி அவுத்து கொடுத்த? அவர் ஆராய்ச்சி பண்றாருங்க, அதனால தாங்க அவுத்து கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு. இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு. சித்தங்கூர நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் உன் கோமணத்தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஐயோ, என்ற வேட்டிங்க. ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1.25 வேட்டி வாங்கிட்டு போடா. ஏய், இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏன் இப்படி எப்படிங்க ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா. வாடா. யோ, நாளையில இருந்து துணி நான் தான் வெளுக்க போறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டீல்ல? அண்ணே அண்ணே, இங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமியும் சாஞ்சு போச்சு. நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா. என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு. ஏதாவது காதுகுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி. அத நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏய், எனக்கு சூடு சொரணை இருக்குடா. அதனாலதான் இந்த ஊர் அயோக்கியங்க துணியை துவைக்க மாட்டேன்னு. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ, இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய்,
இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி இந்த வெத்தலை வாக்காத எடுத்துக்கோண்ணே. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்னா? ஆமாண்ணே. என்ன ஓமண்ணா? போடா எடுத்துக்கிட்டேன். ஏய், போடாண்ணா. ஐயோ எப்படி உதைக்கிற? எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன்? என்னன்னே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தர்றது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்புண்ணே. இதுதான்டா ஒத்துழைப்பு.